வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆகஸ்ட் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் நேற்று மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு, ஸோ அதனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று. ஸோ அப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் டிஸ்கஸ் பண்ணும்போதே நமக்கு இன்றைக்கி மார்க்கெட்டோட முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை விட முடியாது. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ஆப்ஷன்ஸில் அதிகமான கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு. அப்படிங்கிறனால நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்க்குற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா மூலியமாக நம்ம வேலிடேட் பண்ணுவோம். அண்ட் அதை தொடர்ந்து அது கூட இருக்கிற பிசிஆர் ரேஷியோவை நமக்கு பார்ப்போம். அப்போது நம்ம கடைசியாக என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அண்ட் யூஸ்வலாக நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா முதல்ல தான் பார்ப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் கடைசியாக பார்க்க போகிறோம். ஏன் காரணம்னா இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு புது ட்ரெண்ட் ஆரம்பிக்க போகுது. என்னென்னா இன்றைக்கி புது கான்ட்ராக்ட்ஸ், அதாவது நேத்தோட எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சுனால இன்றைக்கி நியூ கான்ட்ராக்ட்ஸ் ஓப்பன் ஆகிறதுனால கிஃப்ட் நிஃப்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் ஆகும். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் குறைவு. அப்படிங்கிறதுனால தான் நான் கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை கடைசியாக பார்க்க போகிறேன். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்றே நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸை பொறுத்தளவு சென்செக்ஸ் பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே சமயம் நிஃப்டி பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அடுத்து நமக்கு பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக நெகட்டிவோ இல்லாமல் ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்கிற மாதிரி தான் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்போது சுருக்கமாக சொல்லப்போனால் பேங்க் நிஃப்டி கன்சாலிடேஷன் ஃபேஸும், மீதி ரெண்டு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, அப்போது இதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்தோம்னா நேத்தோட மார்க்கெட்டை பொறுத்தளவு, அதாவது 28ஆம் தேதி மார்க்கெட்டை பொறுத்தளவு மார்க்கெட் ஒரு கேப் டவுனில் ஃபார்ம் ஆச்சு. அண்ட் நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை வாலட்டிலிட்டிக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி, நிஃப்டி 50யோட வீக்லி எக்ஸ்பைரி, ஃபியூச்சர்ஸ் எல்லாஸோட கான்ட்ராக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா நேற்று இருந்தனால மார்க்கெட் நேற்று ஒரு வாலட்டிலிட்டி ஹையாக தான் இருந்துச்சு. ஸோ ஒன்று. ரெண்டாவது, நேற்று மார்க்கெட்டோட டைரெக்ஷன் கம்மியானதுக்கப்புறம் பியரிஷாக இருந்துச்சு. அங்கேருந்து மார்னிங் கொஞ்சம் புஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது. ஸோ நமக்கு ஓவராலாக மார்க்கெட்டை ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து எண்டிங் ப்ரைஸ் வரைக்கும் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் வித் ஒரு சின்னதாக ஒரு டபுள் கரெக்ஷன், அதாவது டபுள் பாட்டம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ அப்படின்னா நமக்கு கண்டினியூஸாக லோவர் லோ ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு டவுன் சைட் புஷ் ஆயிருந்துச்சு. அப்போது பேங்க் நிஃப்டி இன்னையோடதில் மார்க்கெட்டில் இங்கேருந்து நமக்கு ஒன்றாம் ப்ரைஸ் கரெக்ஷன் நடக்காமல் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் நடக்கும். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து ஒரு டவுன் ஃபாலிங் மார்க்கெட் ரெண்டுக்குமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பேங்க் நிஃப்டியில் கான்ட்ராக்ட்ஸ் எதுவும் ஓப்பன் ஆகலை. ஒன்று என்னென்னா, மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனால் தான் இந்த வாரத்தோட ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் இல்லைனா இந்த மாதத்தோட ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியில் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டும் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தான் இருக்கும். அப்போது ப்ரீவியஸ் டே நமக்கு மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் ஆகிருக்க ஆர்டர்ஸ் வச்சு நமக்கு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியில் புட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப சீப்பாக கிடச்சிருந்துருக்கு. ஸோ வேல்யூ ஆஃப் புட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறனால பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.18 இருக்குது. அப்போ 0.18 பிசிஆர் ரேஷியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு டெஃபினிஷன் படி பார்க்கும்போது மார்க்கெட் பியரிஷ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், பிசிஆர் ரேஷியோ எப்போயுமே 0.7லேருந்து 1.0 இருந்தால் அது நமக்கு புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே சமயம் 1.0லேருந்து 1.3 வரைக்கும் இருந்தால் பியரிஷ் மார்க்கெட். அதுக்கு மேலே ரெண்டு டைரக்ஷன்லேயும் போனாலும் நமக்கு மார்க்கெட் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் தான். ஸோ அப்படிங்கிறனால இங்கே இடத்துல புட் ஆப்ஷன் சீப்பாக இருக்கிறனால மார்க்கெட் எய்தர் ப்ரைஸ் கரெக்ஷன் டவுன் சைட் புல் ஆகும். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டாக 53,500க்கும் 54,000க்கும் நடுவில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது 53,500ன்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சப்போர்ட் இருக்குது. ஸோ 53,500க்கும் இங்கேருந்து மார்க்கெட் புஷ் ஆச்சுன்னா நமக்கு 54,000 வரைக்கும் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்னு நமக்கு பார்த்தோன்னா இந்த ரேஞ்சில் இன்றைக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது நமக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தது. அதே சமயம் நமக்கு நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50ல் நமக்கு சப்போர்ட் அட் த மணிலேருந்து நமக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தோம்னா முக்கியமாக 24,400. அப்போது இங்கே இப்போ இருக்கிற மணிலேருந்து மார்க்கெட் டவுன் சைட் புஷ் ஆச்சுன்னா அட் த மணிலேருந்து அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன்ஸ் போகும்போது நமக்கு 24,400ல் ஸ்ட்ராங்கான
சப்போர்ட் இருக்குது. அண்ட் இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுங்கிறத நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போது அட் த மணிலேருந்து நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நமக்கு 24,400 தான் சப்போர்ட் இருக்குது. அண்ட் பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 50 பொறுத்தளவு நமக்கு வந்து 0.76. ஸோ 0.76 கிளியராக நமக்கு சொல்லுது மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. கால் ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த இடத்துல எது வரைக்கும் ரைஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 24,800 வரைக்கும் ரைஸ் ஆகிறதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்குது. சப்போஸ் கேப் அப் இல்லைன்னா அந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் போகலாம். அப்போது நிஃப்டி 50 பொறுத்தளவு இங்கேருந்து நமக்கு வந்து 24,800 வரைக்கும் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் நமக்கு ஸ்ட்ராங்கான கேப் அப் வந்து ஒரு 24,700க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் வந்துருச்சுன்னா இன்றைக்கி நிஃப்டி 50 ஒரு 25,000 வரைக்கும் புஷ் ஆகிறதுக்குமே நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. அடுத்து நமக்கு பார்க்கும்போது நம்மளோட சென்செக்ஸ். அப்போ சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டி 50யோட சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் இருக்கும்னு இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அப்படிங்கிறனால ட்ரெண்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் இது எல்லா தடவையும் இதே மாதிரி சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி 50 ஒரே மாதிரி தான் இருக்குமானா கிடையாது. சில நாட்களில் இந்த 3ல் ஏதாவது 2 வந்து ஒரே டைரக்ஷன் மூவ் ஆகும். மீதி இருக்கிறது ஒன்று பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் இருக்கும். ரொம்ப சில நாட்களில் 3 நிஃப்டி, சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி 3மே சேம் டைரக்ஷன் சேம் டைப் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இன்னையோட மார்க்கெட்டில் பொறுத்தளவு நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது சென்செக்ஸில் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 80,000ல். அண்ட் அங்கேருந்து மார்க்கெட் க்ரோ ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து 80,500ம் 81,000ம் இருக்குது. ஸோ நம்ம நிஃப்டிலே சொன்ன மாதிரி இந்த இடத்துலையும் பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா புட் கால் ரேஷியோ. ஸோ பிசிஆர் ரேஷியோனா நமக்கு வந்து புட் எவ்வளோ இருக்குது, கால் எவ்வளோ இருக்குது. ரொம்ப சிம்பிள். எவ்வளோ டோட்டல் குவான்டிட்டிஸ் ஆஃப் புட்டு, டோட்டல் குவான்டிட்டிஸ் ஆஃப் கால் எடுத்துகிட்டு ரெண்டையும் டிவைட் பண்ண போகிறோம். புட்டு மேலே கால் கீழே பார்க்கும்போது தான் அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு, இந்த ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும். அப்போ சிம்பிளிஃபைட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.86 இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்லணும். ஸோ டினாமினேட்டர் கீழே இருக்கிறது வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கால் அண்ட் புட்டு பார்க்கும்போது அப்போ கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னா தான் நமக்கு வந்து வேல்யூ வந்து 1 பாயிண்ட்டுக்கு கீழே வரும். ஸோ 1.0க்கு கம்மியாக வந்திருக்கிறனால நம்ம வந்து மார்க்கெட் மேலே புஷ் ஆகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்போ சென்செக்ஸும் மார்க்கெட் எது வரைக்கும் புஷ் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா 80,000ல் தான் நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. அப்போ இங்கேருந்து சென்செக்ஸ் புஷ் ஆச்சுன்னா நமக்கு வந்து 80,500ம் அதுக்கப்புறம் 81,000ம் போகலாம். ஸோ இன்கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி கேப் அப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ட்ரெண்ட் கேரி அவுட் ஆகும்போது 81,000 வரைக்கும் போகலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு 3 முக்கியமான இண்டெக்ஸஸ்லேயே நம்ம பார்க்கக்கூடிய ப்ரைஸ் ஆக்ஷன், அதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் நமக்கு அதோட பிசிஆர் ரேஷியோவும் நமக்கு பார்த்துட்டோம். அப்போது இது கூட நம்ம என்ன பண்ணலாம்னா எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ டேட்டா பார்ப்போம். ஏன்னா எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ டேட்டாக்கு நேற்று மார்க்கெட் வந்து அவங்க எக்ஸ்பைரி ஆகும்போது அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு நமக்கு பார்த்தோன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்பயும் போல் ஒரு நார்மலான ஸ்டடி ஸ்டேட்டில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நாள் 26ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பையிங்கும் இருந்துச்சு, ஸ்ட்ராங்கான செல்லிங்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வால்யூம் கம்மி ஆகிட்டனால நமக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸ் இல்லைனா லிக்விடிட்டி கிராபிங்காக கொஞ்சம் வாலடைலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ வாலடைலிட்டி டிக்ரீஸ் நமக்கு தெரியுது ஒன்று. ஸோ அதனால தான் நமக்கு வந்து எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க வந்து இந்த 20,000லேருந்து 15,000 ரேஞ்சில் தான் அவங்க வாங்குவாங்க. அதே ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐயோட டோட்டல் பையிங் வந்து நேற்று இருந்திருக்கு. அதே மாதிரி எஃப்ஐஐயோட செல்லிங் பார்த்தீங்கன்னா பையிங்கை விட கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. விச் இஸ் லைக் 3,800 வந்து நெட்டாக அவங்களுக்கு பார்க்கும்போது நெகட்டிவில் இருக்குது. ஆனால் இந்த நெட்டை கவர் பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட டிஐஎஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அண்ட் இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இந்தியன் கம்பெனியாக இருக்கணும்னு கிடையாது. நிறையா ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இந்தியன் கம்பெனியாக மாற்றி மறுபடியும் ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்கு. அப்படிங்கிறனால இனிமேல் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எஃப்ஐஐ டிஐஐ டேட்டாவை நம்ம செப்பரேட்டாக பார்க்காம ஒரே டேட்டாவாக பார்த்தா தான் நமக்கு அனாலிசிஸ் பெட்டராக இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு டோட்டலாக பார்த்தோம்னா நமக்கு வந்து எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ டேட்டா சேர்த்து வச்சு நமக்கு பார்க்கும்போது டோட்டல் நெட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அதாவது இந்த பக்கம் 3,800 கோடியும் இந்த பக்கம் 6,900 கோடியும். ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு 3,100 கோடி பாசிட்டிவாக இருக்கிறனால இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் நம்ம பில்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. இது நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் எஃப்ஐஐ டேட்டா. அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி முதல்லே தானே பார்ப்போம். ஏன் இந்த தடவை கடைசியாக பார்க்குறோம் அப்படின்னா ஏன் இந்த தடவை கடைசியாக பார்க்குறோன்னா இன்றைக்கி வந்து கிஃப்ட் நிஃப்டிக்கு கான்ட்ராக்ட்ஸ். ஸோ எப்படி வந்து நமக்கு வந்து நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி அண்ட் வீக்லி எக்ஸ்பைரி இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ஸ்க்கும் மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாதம் கடைசி வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நமக்கு கிஃப்ட் நிஃப்டி எக்ஸ்பைரி ஆகும். ஸோ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்பைரி ஆகும்.
ஸோ அதனால நமக்கு கிஃப்ட் நிஃப்டியும் எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இன்னைக்கு புது கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் ஃபில் ஆகும். ஸோ 6:30க்கு புது கான்ட்ராக்ட்ஸ் ஃபில் ஆகிறதுனால மார்க்கெட்டில் நிறையா கேப் அப் வந்திருக்கு. ஸோ அப்போது க்ளோஸ் ஆன கான்ட்ராக்ட்ஸ்க்கும் ஓப்பனிங் கான்ட்ராக்ட்ஸ்க்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இது வந்து நமக்கு நிஃப்டி 50ல் கேப் அப் வருமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஸோ இந்த கேப் அப் வச்சு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி, அதாவது முன்னாடியில் நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி சொன்னோம் கேப் அப் வரும், கேப் டவுன் வரும்னு. ஆனால் அது வந்து இந்த இடத்துல நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து நியூ கான்ட்ராக்ட்ஸ் ஃபில் ஆகும் போது இருக்கிற பாசிட்டிவிட்டி அண்ட் ஸ்ட்ராங்கான ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா வந்து நமக்கு அனாலிசிஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக யூஸ் ஆகாது. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நியூ கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆக போது வாலட்டிலிட்டி கம்மியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் டைரெக்ஷன் பார்த்துட்டு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கும்போது மார்க்கெட்டோட டைரெக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொசிஷன்ஸ் எடுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.